அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நாள் 25. ஒரு குரு தன் சீடர்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க நினைச்சார். அவர் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியல் எடுத்து அதுல பெரிய பெரிய கற்களை போட்டார். ஜாடி ஃபுல்லானதும் இப்போ இது நிறைஞ்சிடுச்சான்னு கேட்டார். சீடர்கள் ஆமாம்னாங்க. அப்புறம் அவர் சில சின்ன கூழாங்கற்களை பெபிள்ஸ் அதுல போட்டார். அந்த சின்ன கற்கள் பெரிய கற்களுக்கு நடுவுல இருந்த இடைவெளியில போய் உட்கார்ந்துச்சு. திரும்பவும் கேட்டார், இப்ப நிறைஞ்சிடுச்சா? சீடர்கள் ஆமாம்னாங்க. கடைசியா அவர் கொஞ்சம் மணலை உள்ள கொட்டினார். அந்த மணல் எல்லா இடைவெளியையும் நிரப்பிடுச்சு. அப்போ குரு சொன்னார், இந்த ஜாடி தான் உங்க வாழ்க்கை. இந்த பெரிய கற்கள் தான் அல்லாவோட கட்டளைகள், தொழுகை மற்றும் கடமைகள். இந்த கூழாங்கற்கள் உங்களோட வேலை மற்றும் படிப்பு. இந்த மணல் தான் உங்களோட தேவையில்லாத பொழுதுபோக்குகள். நீங்க முதல்ல மணல ஜாடியில நிரப்புனா பெரிய கற்களுக்கு அங்க இடமே இருக்காது. ஆனா முதல்ல பெரிய கற்களை வச்சா மத்த எல்லாமே அதுக்கான இடத்தை பிடிச்சுக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் அல்லாவுக்கான கடமைகளுக்கு முதலிடம் கொடுத்தா மத்த எல்லா விஷயங்களும் தானாவே சீராகும். ஆனா சின்ன சின்ன உலக விஷயங்களுக்கு முதலிடம் கொடுத்தா முக்கியமான கடமைகளை செய்ய நேரமே இல்லாம போயிடும். திருக்குரான்ல அத்தியாயம் 51 வசனம் 56ல அல்லாஹ் சொல்றான், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவில்லை. இந்த ரமதான்ல நம்ம வாழ்க்கையோட பெரிய கற்கள் எதுன்னு யோசிப்போம். முன்னுரிமையை சரியாக்குவோம்.